நான்காம் கட்ட தேர்தலில் யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வந்தது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்க்க முடிஞ்சது இல்லையா? அவர் மோடி குறித்து வைத்த கருத்துக்கள், அவர் பேசிய விஷயங்கள் என்பது நிச்சயமாக 4ஆம் கட்ட தேர்தலில் பரவலாக எங்கெல்லாம் நடக்கிறதோ அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தேர்தலில் பல வினோதங்கள் நடக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்து இருக்கல் அந்த பிணை ஆணையில். அப்போ பாஜகவிற்கான எதிரான மனோநிலையை அதிகமாக மக்கள் பக்கம் இருக்குது. ஏற்கனவே மக்களுக்கு ஒரு சலிப்பு இருப்பதனால்தான் பெரிய அளவிற்கு மோடிக்கு ஆதரவாக மக்கள் திரண்டு வரவில்லை. எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பாஜக பேரிடியாக அமைகிறது. மோடி அவர்கள் ஜெயித்தாலுமே 2 ஆண்டுகள் தான் பதவியில் இருக்க முடியும். மோடி அவர்கள் ஓட்டு கேட்பதே அமித்ஷா அவர்களுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே அமித்ஷா அவர்கள் பதிரிப்பே ரிப்ளை கொடுக்குறாரு. உண்மையிலே 2019 இவர் அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக ஒரு இடத்துல பேசும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். 75 வயசுக்கு அப்புறம் பாஜகவில் யாருக்கும் பொறுப்பு கிடையாது என்ற வார்த்தை சொன்னது அமித்ஷா. அதற்கான காணொலி காட்சிகள் இன்னும் கூட சமூக வலைதளங்கள் இருக்கு, நீங்க தேடி பார்த்தா கூட கிடைக்கும் யூடியூப்ல. அப்ப அந்த யாட்சிக்கு அடிப்படையில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார், ஒருவேளை மோடி மீண்டும் பிரதமராக வந்தால் அவர் ஓரம் கட்டப்படுவார். ராஜ்நாத் சிங்கும் நிதின் கட்கரியும், ஏன் யோகி ஆதித்யநாதே ஓரம் கட்டப்படுவார், அவர் 2 மாதத்துல பதவியிலிருந்தே தூக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஏனால் இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் மோடி மொத்த தேர்தலையுமே மோடியை மையப்படுத்தி வைத்த கட்சிக்கு இன்னைக்கு மோடியே இருக்க மாட்டார்னு ஒரு பெரிய அனுகுண்ட தூக்கி போடுறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். அதனாலதான் பதறி போய் உடனடியாக அதற்கு பதில் சொல்கிறார் அமித்ஷா. நீதியரசர்கள் மதன் பி லோகூர் மற்றும் ஏபி ஷா, இந்தியாவின் புகழ்பெற்ற பத்திரிகை என்ராம் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ண டிபேட்டுக்கே வரமாட்டேன்றாரு. ராகுல் காந்தி வரக்கு ரெடி ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டார். இப்ப கேட்டா நீங்க ஒரு எம்பி கூட டிபேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த எம்பி தானே ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய மாட்டை பிடிங்கி கொடுத்துருவாரு, உங்களுடைய மங்கள் சூத்திரான்னு தாலியை பிடிங்கி சிறுபான்மையினர் கொடுத்துருவாரு, உங்களுடைய இடஒதுக்கீடு பிடிங்குவாருன்னு டே டு டே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னது மாதிரி ஆர்எஸ்எஸ் உட்பட பல முக்கிய முன்னாள் தலைவர்கள்லாம் அமித்ஷா மோடியால ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓரம் கட்டப்பட்ட அந்த தலைவர்களே பாஜக மெஜாரிட்டியில் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பார்களா? நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பெரிய சந்தேகத்துக்கு நடுவில் தான் இன்னைக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கு உத்தரப்பிரதேசத்துல 13 தொகுதிகளுக்கு. ஆனா அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தல்களில் பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தேர்தல் முடிவடைந்திருக்குது. இன்றைக்கு 4ஆம் கட்ட தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேலையில் இந்த 3 கட்ட தேர்தலிலேயே பாஜக சென்ற முறை வென்ற தொகுதிகளிலே மீண்டும் வெல்ல வாய்ப்பு இல்லை. போன முறை வெற்றி பெற்ற தொகுதிகளிலே அது குறைவான தொகுதிகளில் இந்த முறை வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற தகவல் தான் வந்துகிட்டு இருக்குது. இந்த சூழலில் 4ஆம் கட்ட தேர்தலில் யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வந்தது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். இதற்கு முன்பு நடந்த 3 கட்ட தேர்தலில் ஏறக்குறைய 283 தொகுதிகள், பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவுகள் முடிஞ்சிருச்சு. இன்று நாம் பேசிக் கொண்டிருக்க வேளையில் 4ஆம் கட்ட தேர்தல் ஏறக்குறைய பாதி தூரம் கடந்திருக்கும். அதுல 10 மாநிலங்களை உள்ளடக்கிய 96 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிறது. அதிலும் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், அங்க பீகார், மேற்கு வங்கம், சில தொகுதிகள் இங்கே மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா எல்லாத்தையும் உள்ளடக்கிய, அப்புறம் குறிப்பாக ஆந்திரா தெலங்கானாவில் சட்டமன்ற தேர்தலோடு இணைந்து அங்க இருக்கக்கூடிய அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து 96 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக இன்று 96 தொகுதிகளுக்கு 10 மாநிலங்களை உள்ளடக்கிய தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிறது. இதில் பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில் 13 தொகுதிகளுக்கு நடக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டத்திலையுமே தேர்தல் நடக்கிறது. ஸோ இந்த கட்ட தேர்தல் முடிவடைந்தால் ஏறக்குறைய 3/2 பங்கு தேர்தல்கள் பக்கம் முடிந்திருக்கும். அப்போ இதுவரை நடந்த 3 கட்ட தேர்தல்களையும் வாக்கு சதவீதம் மிகவும் குறைவாக இருந்தது. அதே போல பாஜக ஆளும் அல்லது பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளும் பகுதிகளில் குறைந்த அளவு வாக்கு சதவீதம் என்பது ஒரு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அயற்சியா இருக்குமோ, ஒரு சலிப்பு ஆளும் பாஜக மீது இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. அதுவும் பல அரசியல் நோக்கர்களும் சரி, விமர்சகர்களும் சரி, அது மோடி அலை இல்லை என்பதை கூட அதன் அடிப்படையில் கணிக்கிறார்கள். அதே போல மார்க்கெட் சொல்லக்கூடிய பங்குச்சந்தையுடைய வீழ்ச்சியும் இந்த புவர் டர்ன் அவுட் பாஜகவுக்கு சாதகமாக இருக்காது, எதிராக செல்லும் என்ற ஒரு கணிப்பினால் 7.6 லட்சம் கோடி, 7,66,000 கோடி ஒரே நாளில் சென்ற வாரம்
பங்குச்சந்தையில் நஷ்டம் ஏற்பட்டது, வீழ்ச்சி ஏற்பட்டு நஷ்டம், பங்குகள் இழப்பு ஏற்பட்டது பங்குதாரர்களுக்கு. அப்போ முதலீடு செய்த பங்கு முதலீடு செய்தவர்களுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு பாஜகவிற்கு எதிரான இல்லைன்னா பாஜக சாதகம் இல்லாத ஒரு நிலை வந்து 3 கட்டங்களாக தொடர்ந்து கொண்டிருந்தது. இந்த சூழலில் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு இடைக்கால பிணை இல்ல டெம்பரரி ரிலீஸ்னு சொல்லக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி வரை முதல் முறையாக பிரச்சாரம் செய்வதற்காக ஒரு இடைக்கால பிணை வந்து வழங்கப்பட்டு தற்காலிகமாக ரிலீஸ் செய்யப்படுகிறார் உச்சநீதிமன்றத்தோட உத்தரவால். அதுவும் பிடியினுடைய ஒன்றிய அரசினுடைய விசாரணை அமைப்பான இடியின் கடும் எதிர்ப்பிற்கு இடையில் வந்து அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அப்போ அவருடைய விடுதலை, இடைக்கால விடுதலை அப்படின்றது அது அவருடைய முன்வைத்த கருத்துக்கள் என்பது வந்து அவர் எல்லா இடங்களுக்கும் போகவில்லை என்றாலும் தேர்தலுக்கு வெகு சில நாட்கள், ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அந்த பிணையில் வெளியே வந்து அவர் மோடி குறித்து வைத்த கருத்துக்கள், அவர் பேசிய விஷயங்கள் என்பது நிச்சயமாக 4ஆம் கட்ட தேர்தலில் பரவலாக எங்கெல்லாம் நடக்கிறதோ அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ பொதுவாகவே பாஜகவிற்கு ஒரு எதிரான இல்ல சாதகம் இல்லாத ஒரு சூழல்ல 3 கட்ட தேர்தல் நடந்த ஒரு சூழல்ல 4வது கட்டம்ன்றது மிக மிக முக்கியமானது. அதுவும் உத்தரப்பிரதேசத்துல வந்து மோடி இருக்கக்கூடிய வாரணாசி தொகுதிக்கும் சேர்ந்துதான் இங்கு தேர்தல் நடக்கிறது. அப்ப இதனுடைய தாக்கம் வந்து பெரிய அளவிற்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவிற்கு எதிராக. இது நடக்கின்ற வேளையில் வந்து பாஜகவுக்கு எதிரான அந்த ரிலீஸ் என்பதே வந்து ஒரு மொமெண்டத்தை வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக கொடுக்கக்கூடியதை ஒரு பார்க்கிறோம். அதே போல இந்த இந்தியா கூட்டணிகளுக்கு பல முரண் இருக்கிறது. இன்று வரை சொல்லிட்டு இருக்காங்க, யார் பிரதமர் வேட்பாளர், யார் அவர்கள் இணைந்திருக்க மாட்டார்கள், அவங்க பிரிந்து போய் விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய வேளையில் அகிலேஷ் யாதவ் போட்டியிடக்கூடிய அவருடைய தொகுதியில் அவருக்கு ஆதரவாக ராகுல் காந்தியும், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும், அதே போல இவருக்கு முன்பு சமீபத்தில் விழுந்து பிணையில் வெளியே வந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி சஞ்சய் சிங்கும் வந்து ரோட் ஷோ நடத்துறாங்க. அப்போ இந்தியா கூட்டணி வந்து இவ்வளவு ஒரு இணக்கமாக வந்து களத்தில் வந்து செயல்படும் என்று பாஜக நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. அப்ப இந்த இணக்கம் இருக்கு இல்லையா, அது மக்கள் மத்தியில அப்ப இந்தியா கூட்டணியினுடைய நம்பகத்தன்மை மீது ஒரு பெரிய நம்பிக்கையை மக்கள் கொடுத்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு தொடரும் அப்படின்ற அதோட எதிர்காலம் குறித்தான நம்பகத்தன்மையை கூட்டி இருக்குது. அதே போல வந்து ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விடுதலை, அந்த டைமிங், இது எல்லாமே வந்து அதுல முக்கியமாக இந்த தேர்தலில் பல வினோதங்கள் நடக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்து இருக்குல்ல அந்த பிணை ஆணையில. அப்ப இது போன்ற விஷயங்கள், அப்ப தேர்தலுக்காக இவர் பழிவாங்கப்படுகிறார், தேர்தலில் பிரச்சாரம் செய்யாமல் தடுப்பதற்காக வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து அவர் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுன்னு முடக்கிறதுக்காக தான் அவரை கைது செஞ்சாங்க பாஜக திட்டமிட்டு. 18 மாதங்கள் கழித்து இன்றைக்கு தேர்தலுக்கு 1 மாசம் முன்னாடி கைது செஞ்சதுக்கான காரணம் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்கு இல்லையா, அதற்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த தேர்தலில் பல வினோதங்கள் நடக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்தாகட்டும், இல்ல நீங்கள் 18 மாதம் கழித்து கைது செய்யும் பொழுது 1 மாதம் முன்போ பின்பு ஆவதில் எந்த தவறும் ஏறப்போறதில்லை, அதனால அவர் பிரச்சாரம் செய்வதற்காக நாங்கள் அவர்களுக்கு இடைக்கால பிணை வழங்குகிறோம், இன்டரிம் பெயில் சொல்லக்கூடிய டெம்பரரி ரிலீஸ் தர்றோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னது இருக்கு இல்லையா, இது வந்து மக்கள் மத்தியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஏற்கனவே அவருடைய கைது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்ற கடும் விமர்சனம் மக்கள் மத்தியில் எதிர்கட்சிகள் கடத்தி சென்றிருக்கக்கூடிய வேளையில், அவருடைய கைது, ஹேமந்த் சோரனுடைய கைது குறித்து பேசிக் கொண்டிருக்க வேளையில் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து வந்து மேலும் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக இந்தியா கூட்டணி குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக அது போகுது. அப்போ வந்து பாஜகவிற்கான எதிரான மனோநிலையை அதிகமாக மக்கள் பக்கம் இருக்குது. ஏற்கனவே மக்களுக்கு ஒரு சலிப்பு இருப்பதனாலதான் பெரிய அளவிற்கு மோடிக்கு ஆதரவாக மக்கள் திரண்டு வரவில்லை. வழக்கமா அவர்கள் வந்து அதிக அளவில் மோடிக்கு ஆதரவாக ஓட்டு போட வரக்கூடிய இடங்களில் கூட இந்த முறை அது இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. ஏன் இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்க வேலையில கூட நேற்று முன்தினம் கூட வந்து கடைசியாக வந்து பிஜேபி தரப்பில், குறிப்பாக மோடி தரப்பில் வந்து வைத்த கோரிக்கை மக்கள் அதிக அளவில் வந்து வாக்களியுங்கள்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா வாரணாசிக்கு தேர்தல் நடந்தது, சென்ற முறை 65% வாக்குகளை இங்க பெற்றிருந்தார். அதனால ஒரு பெரிய வெற்றி எடுக்க வேண்டும், அதை விட சரிவு ஏற்பட்டால் நிச்சயமாக அது மோடிக்கு எதிராக வந்து சித்தரிக்கப்படும், வெற்றியை பெற்றாலும் கூட அப்படின்ற ஒரு சந்தேகம் இருப்பதனால அதை தவிர்ப்பதற்காக மக்கள் வந்து பெரிய அளவில் வந்து வாக்களியுங்கள்னு சொல்றாங்க. பாஜக சார்பாக வெளிப்படையாகவே வந்து அறைகோல் விடுக்கிறாங்க. ஆனா இதை ஏற்கனவே செய்தாலும் கூட கடந்த 3 கட்ட தேர்தலில் வந்து அந்த வாக்குப்பதிவு 66% இல்ல வழக்கமான சராசரியை விட ஒரு 6% அளவிற்கு குறைவாக இருப்பது என்பது அப்ப மோடிக்கு எதிராக ஆதரவான ஒரு அலை இல்லை. அதை வெளிப்படையாகவே வந்து 400 எண்ணிக்கைகளை அவர்கள் தாண்ட மாட்டார்கள். பிஜேபி கிளைம் பண்ணக்கூடிய நம்பர், மோடி இப்ப அதை பேசுறதே இல்லை, அமித்ஷா மட்டும் தான் அங்கங்க ஏதோ ஒருத்தர சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த எண்ணிக்கை தாண்டுவதற்கு சாத்தியமே இல்லை, அன்லைக்லின்னு சொல்லி வெளிப்படையாக அந்த ட்ரேடிங் செய்யக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் எல்லாம்
வெளிப்படையாக கருத்துக்களாகவே பதிவு பண்றாங்க. 300 இடங்களை பெற்றாலும் கூட 330 இடங்களை கூட்டணியாக வந்து என்டிஏ பெற்றால் கூட மார்க்கெட் வந்து சரிவில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவிற்கு அப்ப மார்க்கெட்டுக்கு வந்து மீண்டும் வந்து, ஏன்னா எல்லாரையும் விட முன்பாக வந்து இதை கணிக்கக்கூடியவர்கள் ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா அவர்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அவருடைய எந்த மாதிரியான பொருளாதார கொள்கை வகுப்பார்கள். ஏன்னா ராகுல் காந்தி சொல்லக்கூடியதுன்றது வந்து ஒரு சோசியலிஸ்ட் கொள்கையைத்தான் அவர் முன்னிறுத்துகிறார், பழைய இந்திரா காந்தி செய்தது போல. அவர் என்ன சொல்றாருன்னா 16 லட்சம் கோடி வந்து கார்பரேட்டுகளுக்கு ரைட் ஆஃப் செய்யக்கூடிய நாங்கள் எடுத்து இப்போ வெகுஜன மக்களுக்கு வந்து கல்வி, சுகாதாரம் மற்றும் மருத்துவத்திற்கு வந்து கட்டமைப்பிற்காக பயன்படுத்துவோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார்ல, முன்மொழிகிறார்ல. அதே போல குறைந்த எண்ணிக்கையில் வந்து இந்த குரோனிக் கேபிட்டலிஸ்டுக்கு எதிராக வந்து நாங்கள் போர் தொடுப்போம்னு சொல்லி பேசுவது எல்லாமே அப்ப மார்க்கெட் வந்து தங்களுக்கு சாதகமான ஒரு அரசு வரக்கூடாது, மோடி தொடர வேண்டும் என்று எண்ணுகிற மார்க்கெட்டுக்கு அதற்கான சாதகமான சூழல் இல்லை, மோடிக்கு ஆதரவான நிலை என்பதை கருத்தில் கொண்டுதான் ஃபாரின் ப்ரொமோஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய அளவிற்கு அவங்க முதலீடுகளை பின்னெடுத்துட்டு போனது ஒரு காரணம். ஆனால் அதே போல முக்கியமான காரணமாக கருதப்படுறது வந்து அந்த மார்க்கெட் சரிவுக்கு வந்து இந்த எண்ணிக்கை குறைவான இருக்கிறது, வாக்காளர்கள் வந்த எண்ணிக்கை, வாக்கு செலுத்திய எண்ணிக்கை குறைவு வந்து மோடிக்கு பாதகமாக முடியும் என்று மார்க்கெட் கருதுகிறது. அப்ப இதையெல்லாம் பொறுத்து சேர்ந்து பார்க்கும் பொழுது வந்து நிச்சயமாக ஒரு பாஜகவிற்கு ஆதரவான நிலை தொடரவில்லை என்பது நன்றாகவே தெரிகிறது. அந்த சூழலில் தான் இந்த 4ஆம் கட்ட தேர்தல் முக்கியமான மாநிலங்கள், உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்கம் உள்ளடக்கிய முக்கியமான இடங்கள்ல, பீகார் உள்ளடக்கிய இடங்கள்ல இந்த தேர்தல் நடக்கிறது. அதே போல அவர்கள் கூட்டணியாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் டிடிபியோட கூட்டணியாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அந்த தேர்தல்கள் சேர்ந்து நடக்குது, தெலங்கானாவும் சேர்த்தே நடக்குது. அப்போ இங்கே வந்து ஒரு மீண்டும் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி இதுவரைக்கும் வந்த கணிப்பு மார்க்கெட் சரிவு, அது சொன்ன செய்திகள், அப்புறம் இதே சமயத்துல அதானியும் அம்பானியும் காங்கிரசிற்கு டெம்போவில் கருப்பு பணத்தை கொடுத்தார்கள் என்று சொல்லும் போது அது உண்மையோ பொய்யோ, அப்படி ஒருவேளை அவருடைய பேச்சை ஏற்றுக்கொண்டால் அப்ப கார்பரேட் இந்தியா வந்து காங்கிரஸ் பக்கம் சாய்கிறது என்ற செய்தியே வந்து ஆட்சி மாற்றத்திற்கான சமிகை என்று ஒரு சிலரால் புரிந்து கொள்ளப்படும். அது வந்து அது உண்மையோ பொய்யோ, ஆனால் அது சொல்லக்கூடிய செய்தி என்பது அப்ப கார்பரேட் இந்தியா காங்கிரஸ் பக்கம் சாகிறது என்றால் அவருக்கு ரொம்ப கார்பரேட் இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்த மோடி மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கை அது இழந்து விட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அதுல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பின்னணியில தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம், அவருடைய ரிலீஸ், அவருடைய பிரச்சாரம், அவருடைய வலுவான பிரச்சாரம், குறிப்பாக மோடி வந்து அடுத்த ஆண்டு முதல் வந்து பிரதமராக இருக்க மாட்டார் என்று அவர் வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பாஜகவிற்கும் பேரிடியாக வந்து அமைக்கிறது. அந்த சூழலில் தான் இந்த தேர்தல் நடக்கிறது. அது எனக்கு என்னுடைய கணிப்பில் வந்து இது பெரிய அளவிற்கு சாதகமாக இந்த 4ஆம் கட்ட தேர்தலும் அவர்களுக்கு இருக்காது பாஜகவிற்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க தொடக்கத்திலே குறிப்பிட்ட மாதிரி தொடர்ச்சியா என்டிஏ அலையன்ஸ்ல இருக்க முக்கிய தலைவர்கள் இந்தியா கூட்டணியில யாரு பிரதமர் வேட்பாளர்னு தெரியல, நீங்க அவர்களுக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிற கேள்விகளை தொடர்ச்சியா முன் வச்சாங்க. ஆனா சிறையிலிருந்து வெளில வந்தோடனே அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிப்படையா சொல்றாரு, மோடி அவர்கள் ஜெயித்தாலுமே வந்து 2 ஆண்டுகள் தான் பதவியில் இருக்க முடியும், மோடி அவர்கள் ஓட்டு கேட்பதே அமித்ஷா அவர்களுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே அமித்ஷா அவர்கள் பதிரிப்பே வந்து ரிப்ளை கொடுக்குறாரு, 5 ஆண்டுகளுமே முழு டேர்மே வந்து மோடி அவர்கள் தான் பிரதமராக நீடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே மோடி அவர்கள் 2 ஆண்டுகள் தான் பிரதமராக ஒருவேளை வெற்றி பெற்றால் நீடிப்பாரா? இல்ல, இதுல 2 முக்கியமான விஷயம். அதுல உண்மை இருக்கோ இல்லையோ, இப்போ இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 75 வருடத்திற்கு அப்புறம் வந்து 75 அகவை எட்டதுக்கு அப்புறம் வந்து பாஜக யாரும் பதவியில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாஜக ஒரு கொள்கையாக வந்து ஒரு பேரு கொண்டு வச்சிருந்தது இல்ல, முரளி மனோகர் ஜோஷி, எல்கே அத்வானி அவர்கள் எல்லாம் ஓரம் கட்டினப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தல் 2019 அப்போ அந்த விஷயத்தை முன் வச்சுதான் அவங்க எல்லாம் ஓரம் கட்டுச்சு. அந்த காந்தி நகர் தொகுதியை தான் பிடுங்கி வந்து அமித்ஷாவுக்கு வந்து கொடுத்தது, அவர் அங்க வெற்றி பெற்றார். அப்போ அந்த விஷயம் இப்ப அப்ளை ஆகும் அப்படின்ற விஷயம் அடிப்படையில் அவர் சொல்றார். அப்படி பாஜக சொன்னதான் சொல்றார். இதுவரையில வந்து சொல்லலாம், உடனே பாஜக இந்த இது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்ட போது ஒரு பாஜக வந்து பேச்சாளர் கூட என்கிட்ட பதிலாக எனக்கு சொன்னது வந்து, அப்படி வந்து எங்க அரசியலமைப்பு சட்டத்துல 75 வயதுக்கு மேல வந்து ஒருத்தர் பிரதமராக இருக்கக்கூடாதோ இல்ல அரசியல் இருக்கக்கூடாது எங்காவது இருக்கா, நாங்க எங்காவது சொல்லியிருக்கோமா அப்படின்ற அதை புதுசா வந்து இப்ப வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஷிஃப்டிங் த கோல் போஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் உண்மையிலே 2019 இவர் வந்து அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக ஒரு இடத்துல பேசும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். 75 வயசுக்கு அப்புறம் வந்து பாஜகவில் யாருக்கும் பொறுப்பு கிடையாது என்ற வார்த்தை சொன்னது அமித்ஷா. அதற்கான காணொலி காட்சிகள் வந்து இன்னும் கூட வந்து சமூக வலைதளங்கள் இருக்கு, நீங்க தேடி பார்த்தா கூட கிடைக்கும் யூடியூப்ல. அவர் வந்து 2019 அவர் சொன்ன ஒரு வீடியோ இருக்கு, 75 வயசுக்கு மேல பொறுப்புகள் கிடையாது அப்படின்னு. அப்ப அந்த யாட்சிக்கு அடிப்படையில் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார்.
அப்ப 75 வயசுக்கு மேல வந்து இவர் மோடி தொடர மாட்டார் என்றால், அப்ப அடுத்த கட்டத்தில் வந்து முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து ஒன்று இன்று செல்வாக்காக பாஜக இருக்கக்கூடியவர் வந்து அமித்ஷா, இல்ல அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர் ராஜ்நாத் சிங்கோ நிதின் கட்கரியோ அவர்களே கூட ஓரம் கட்டப்படுவார்கள்னு இப்ப சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஒருவேளை வந்து மோடி மீண்டும் பிரதமராக வந்தால் அவர் ஓரம் கட்டப்படுவார். ராஜ்நாத் சிங்கும் நிதின் கட்கரியும், ஏன் யோகி ஆதித்யநாதே ஓரம் கட்டப்படுவார், அவர் 2 மாதத்துல வந்து பதவியிலிருந்தே தூக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஏனால் இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் மோடியை விட யோகி ஆதித்யநாத் செல்வாக்கு மிகுந்தவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்ப ஏற்கனவே வந்து ஒரு பேச்சு வந்து அடுத்த பிரதமர் வேட்பாளர் வந்து யோகி ஆதித்யநாத் என்ற பேச்சு உண்டு, பரவலாக உண்டு. இந்த பின்னணியில தான் வந்து இப்போ இவர் போட்டது. இப்ப இதுல எந்த இடத்துல வந்து பாஜகவிற்கு இதுக்கு பிரச்சனை எழுகிறது அப்படின்னா, மோடி நம்பித்தான் வந்து பாஜகவினுடைய பிரச்சாரமே இருக்கிறது. அவர்கள் 10 ஆண்டு கழிச்சு சாதனையே பேசுறது இல்லை. எங்களுக்கு பிரதமராக மோடி இருக்கிறார், உங்களுக்கு யார் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷனை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருந்தார்கள். இத்தனை நாள் வந்து தங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்திட்டு இருந்துச்சு பாஜக. இன்று முதல் முறையாக அதையே வந்து ரிவர்ஸ் பண்ணி வந்து கூகுளி போட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன கேட்கிற, உங்களுக்கு 75 வயசு ஆயிடுச்சு, அப்புறம் மோடியே வந்து 1 வருஷம் கழிச்சு இருக்க மாட்டார், நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க, அமித்ஷா இருக்கா என்ற கேள்வியை கேட்கிறாங்க இல்லையா? அந்த இடத்துல தான் வந்து பாஜகவிற்கு பெரிய ஒரு தலைவலியா, ஒரு பேரிடியா வந்து விழுகுது. அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இதுவரை. மோடி தான், எங்களுக்கு மோடி இருக்கிறார், உங்களுக்கு யாருன்னு சொல்லி மோடியே சொன்னார் இல்லையா? ஒரு விஷயம் என்னன்னா, அதை வந்து அப்ப 5 ஆண்டுகள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் தொடரும்ன்றதை அவரும் ஒப்புக்கொள்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் அப்படி இல்லை, ஒரே அந்த நபராக நான் பிரதமராக இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தவருக்கு மத்தியில அந்த விஷயத்தையே போட்டு வந்து அம்பலப்படுத்தி உடைக்கிறாரு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். இல்ல, மோடி அவர்கள் கட்சியினுடைய விதியாக கருதப்படும் ஒரு விஷயத்தின்படி மோடியை வந்து அடுத்த ஆண்டுக்கு மேல வந்து பிரதமராக தொடர முடியாது. அப்ப அமித்ஷாவிற்கா ஓட்டு போட போறீங்கன்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்ப மொத்த பிரச்சாரமும் இல்ல மொத்த தேர்தலையுமே மோடியை மையப்படுத்தி வைத்த கட்சிக்கு இன்னைக்கு மோடியே இருக்க மாட்டார்னு ஒரு பெரிய அணுகுண்ட தூக்கி போடுறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். அதனாலதான் பதறி போய் உடனடியாக வந்து அதற்கு பதில் சொல்கிறார் அமித்ஷா, இல்ல பிரதமராக மோடி தான் வந்து தொடர்வார்னு. அப்ப அது போல ஒரு விதியே இல்லை அப்படின்னு இன்னைக்கு சொல்வார்கள். ஆனால் அப்ப வந்து மோடியினுடைய வளர்ச்சிக்காக காலமாக பாஜகவிற்காக உழைத்த எல்கே அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் ஓரம் கட்டப்பட்டார்கள் அப்ப உண்மையாகுது இல்லையா? அப்ப மோடி எவ்வளவு ஒரு சுயநலக்கார அரசியல்வாதியாக பாஜகவில் அவரை வளர்த்தெடுத்த எல்கே அத்வானியை, அவருடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொன்ன வாஜ்பாயே பிரதமராக இருந்த போது சொன்ன பொழுது இல்லை என்றதை தடுத்து நிறுத்தி அவரை ஆட்சியை காப்பாற்றிய எல்கே அத்வானியை 2002 குஜராத் கலவரத்திற்கு அப்புறம் காப்பாற்றிய எல்கே அத்வானியை தன்னுடைய அரசியல் ஆதாயம் சுயநலத்திற்காக அப்போ அவர் பலி கொடுத்திருக்காரு, இல்ல ஓரம் கட்டி இருக்காருன்றது அப்பட்டமா வந்து இவங்களே ஒப்புக்கொள்கிறாங்க. இது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தான். 25 ஆண்டுக்கு மேல மோடியை தொடருவார் அப்படின்னா, அப்போ எல்கே அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் காலங்காலமாக RSS கொள்கைக்காக பிரச்சார சேவகர்களாக, கரசேவர்களாக, இல்லைன்னா சேவகர்களாக பரியளவிற்கு அந்த சித்தாந்தத்துக்காக போராடியவர்கள் மோடி என்ற தனிநபர்களுடைய அரசியல் பதவி வெறி மற்றும் ஆதாயத்திற்காக ஓரம் கட்டப்பட்டனர் அப்படின்றது அம்பலமாகுது இப்போ. அப்ப இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு பாஜக ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். அத்வானியும் ஜோஷியையும் வந்து முரளி மனோகர் ஜோஷியையும் மோடியும் அமித்ஷாவும் ஓரம் கட்டியது சுயநலத்திற்காகன்றதை ஒப்புக்கொண்டதாகணும். இல்ல அப்படின்னா அப்போ வந்து மோடி 1 வருஷத்துக்கு மேல தொடர மாட்டார் அப்படின்ற பொழுது அப்ப எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரே பால்ல வந்து 2 விக்கெட் எடுத்தார். இதே சமயம் வந்து நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங்கையும் வந்து தனிமைப்படுத்துவார். அதே போல வந்து யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சி 2 மாதத்திற்கு அப்புறம் அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவார் அப்படின்னு சொல்லி விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஏன்னா இது வந்து நம்ம புறந்தள்ள முடியாது. காரணம் வந்து வசுந்தரா ராஜே சிந்தியா இல்ல சிவராஜ் சிங் சௌஹானுக்கெல்லாம் நேர்ந்தது. சிவராஜ் சிங் சௌஹானுக்கு 65 வயது தான் ஆகுது. அவர் வந்து முடியாது என்று இந்த முறை ஆட்சிக்கே வர முடியாது என்று சொல்லப்பட்ட தேர்தலில் கடுமையாக பிரச்சாரம் செய்து கடைசி நிமிடங்கள் பல மாற்றங்களை கொண்டு வந்து அங்க மீண்டும் பாஜக ஆட்சி கட்டத்தில் அமுத்தின பங்கு வந்து சிவராஜ் சிங் சௌஹானுக்கு தான் உண்டு. ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை வந்து முதலமைச்சர் ஆக்காமல் அவரை தனித்து விட்டு அவரை ஐசோலேட் பண்ணி ஓரம் கட்டி புதிதாக வந்து இவர்கள் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய ஒரு நபரை வந்து முதலமைச்சராக நிறுவினார்கள் மத்திய பிரதேசம். அப்போ வந்து தொடர்ந்து இப்போ பாஜகவில் வந்து மோடியும் அமித்ஷாவும் கட்சியை மீறி சித்தாந்தத்தை மீறி தந்த இருவர்களுடைய பதவி அதிகார ஆசை அதிகார போதைக்காக இவர்கள் மற்றவர்களை எல்லாம் அழிக்கிறார்கள்ன்ற விஷயம் தொடர்ந்து வந்து மக்கள் ஏற்கனவே பாஜக தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு விஷயமா பரவிட்டு இருக்கு. அதுதான் RSS அதிருப்திக்கும் காரணம். இவர்கள் வந்து சித்தாந்தத்தை RSS மீறி கட்சியை மீறி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த சித்தாந்தத்துக்கு நல்லதில்லை என்று RSS ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்படின்ற விஷயம் ஏற்கனவே இருக்கு. அப்ப இந்த பின்னணியில தான் வந்து இந்த விஷயத்தை போட்டு அம்பலப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா,
அந்த பாஜகவினுடைய ஆதரவு வட்டத்தின் மத்தியிலே வந்து மோடி தொடர்வாரா இல்லையா, இல்ல மோடி இவ்வளவு சுயநல அதிகார போதைக்காக, அதிகார வெறிக்காக, இந்த சித்தாந்தத்துக்காக பாடுபட்ட பெருந்தலைவர்கள், அதுவும் சிவராஜ் சிங் சௌஹானோ இல்ல கட்கரியோ வசுந்தரா ராஜேவோ உத்தரப்பிரதேசத்தில் தங்களை ஆட்சி அமைப்பதற்கே காரணமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில், ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்க முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அவன் மக்கள்கிட்ட செல்வாக்குள்ள யோகி ஆதித்யநாத் ஆட்சியை வந்து அவரை வந்து ஓரம் கட்டுவதற்கும் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் விஷயத்தை போட்டுடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த செய்திகள்லாம் வந்து பாஜக ஆதரவாளர்கள் மட்டத்திலேயே வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக அவர்களுக்கு அமைகிறது. இது என்னன்னா, ஒரு பக்கம் மோடி இருக்கிறார், உங்கள் பக்கம் யார் இருக்கார்கள், நம்ம பிரதமர் வேட்பாளரை சொல்லுங்கன்னு அந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, மோடி வெர்சஸ் ஹூ இல்ல மோடி வெர்சஸ் ராகுல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விஷயம் இதுல உடைந்து போகுது. அப்ப மோடியே இருக்க மாட்டார்னு ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொருளே வந்து உடைந்து போகுது. இரண்டாவது, அப்படியே மீறி வந்து மோடி வெர்சஸ் ராகுல்னா கூட ராகுல் வந்து வெளிப்படையாக நீதியரசர்கள் மதன் பி லோகூர் மற்றும் ஏபி ஷா, பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், இந்தியாவின் புகழ்பெற்ற பத்திரிகை என்ராம் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ற டிபேட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்றாரு. அப்போ ஒருவேளை நீங்கள் ராகுல் காந்தின்னு தானே இவங்க தொடர்ந்து வந்து அமித்ஷாவும் வந்து மோடியும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒப்பீட்டு அளவில் இன்னும் செல்வாக்கானவர் பிரதமராக மோடி தான் இருக்காரு இப்போ. அப்போ அவர் அந்த டிபேட்டுக்கே வரமாட்டேன்றாரு. ராகுல் காந்தி வரக்கு ரெடின்னு ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டார். இப்ப கேட்டா நீங்க ஒரு 10,251 பேர் நிக்கிறீங்க, அதுல ஒரு எம்பி கேண்டிடேட்டை கூட்டு வர்றீங்க, ஒரு எம்பி கூட டிபேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த எம்பி தானே ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய மாட்டை பிடிங்கி கொடுத்துருவாரு, உங்களுடைய மங்கள் சூத்திரான்னு தாலியை பிடிங்கி சிறுபான்மையினர் கொடுத்துருவாரு, உங்களோட இடஒதுக்கீடு பிடிங்குவாருன்னு டே டு டே சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கட்சியை தான் அந்த கட்சியே இல்லாத நாட்டை உருவாக்கும்னு சொல்லிட்டு அவர் ஆட்சிக்கு வந்தால் வார்த்தைக்கு வார்த்தை கூட்டத்துக்கு கூட்டம் பேசினது இதே மோடி தான். ஆனால் இன்று டிபேட்டுக்கு வரும்போது மட்டும் தொடர்ந்து பயந்து ஓடுகிறார் மோடி. பாஜக வர்றதுக்கு தயாரா இல்ல. கேட்டா யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு விடுறேன்னு வந்து யாரோ ஒருத்தர் வந்து பேசுறாங்க. அப்ப இந்த விஷயங்கள் வந்து எவ்வளவு பலவீனமாக இருக்கிறார் மோடி அப்படின்றத காட்டுது. இதற்கு முக்கியமான காரணம் ஒண்ணு, மோடியுடைய செல்வாக்கு வந்து அந்த எலக்டோரல் பாண்டு இல்ல பல்வேறு விஷயங்கள் குறி அந்த சிஏஜி ரிப்போர்ட், அப்புறம் வந்து இப்ப சமீபத்தில் அவருடைய தொடர்ந்து வரக்கூடிய பேச்சுக்கள், இதெல்லாம் வந்து அவருடைய இமேஜை பெரிய அளவிற்கு ஒரு பலவீனப்படுத்தி இருக்கு. இந்த பின்னணியில தான் மோடியே தொடர மாட்டார் என்ற விஷயத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டு உடைத்தது என்ன ஆகுதுன்னா, இது பிஜேபிக்கு ஒரு பெரிய பேரிடியாக வந்து விழுந்திருக்கிறது. ஏன்னா மோடியை மட்டுமே மையப்படுத்தி தான் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. 10 ஆண்டு சாதனைகளை பேசுறது இல்ல 10 ஆண்டுகள்ல இன்னும் அடுத்தது என்ன சாதனைகள் செய்ய போறோம்னு சொல்லல. ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் 2047 இலக்கா வச்சிருக்காங்க. அப்ப அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன திட்டம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இல்லாத ஒரு கட்சி, தன்னுடைய தேர்தல் அறிக்கையை பத்தி பேசாம காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றியுமே அதிகமா பேசக்கூடிய கட்சி, இன்று வந்து தான் மோடி வெர்சஸ் ஹூன்னு பேசிட்டு இருந்த கட்சி மோடியே இருக்க மாட்டாருன்ற ஒரு விஷயத்துக்கு பதிலளிக்கக்கூடிய இடத்துல போகும்பொழுது என்னன்னா மிக மிக பலவீனமாக போய்கிறது. அதுதான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்க சொன்னது மாதிரி RSS உட்பட பல முக்கிய முன்னாள் தலைவர்கள்லாம் வந்து அமித்ஷா மோடியால ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓரம் கட்டப்பட்ட அந்த தலைவர்களே வந்து பாஜக மெஜாரிட்டியில் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பார்களா? நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பெரிய சந்தேகத்துக்கு நடுவில் தான் இன்னைக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கு உத்தரப்பிரதேசத்துல வந்து 13 தொகுதிகளுக்கு. ஆனா அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேர்தல் ஆரம்பிச்சப்போ சென்ற முறை 64 சீட்டுகளை நம்ம வெற்றி பெற்றாங்க 80களில் உத்தரப்பிரதேசத்துல. இந்த முறை குறைந்தபட்சம் 75 தொகுதிகளுக்கு மேலாக 75 இல்ல அதற்கு மேலாக வெற்றி பெறுவாங்கன்னாங்க. அந்த கடந்த 2-3 வாரங்களாக பாத்தீங்கன்னா அது 60, சென்ற முறை வெற்றி பெற்ற 64 63 கூட வருமான்ற சந்தேகம் இருந்தது. கடைசியாக அங்கிருந்து வரக்கூடிய தரவுகள் என்ன வருதுன்னா, உத்தரப்பிரதேசத்திலே மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள், அங்க 50 சீட்டுகளை அவர்கள் தக்க வைப்பது வந்து மிக கடினமாக இருக்கும் போல இருக்கிறது அப்படின்றாங்க. உத்தரப்பிரதேசத்துல 50 சீட்டுகள்னா அப்ப சென்ற முறையை விட அங்கேயே 10 சீட்டு 12 14 சீட்டு குறையும் அப்படின்னா அப்ப மிக மிக பலவீனமாகத்தான் இருக்கும் அவர்களுக்கு. ஏன்னா பீகார்ல வந்து சென்ற முறை அதே போலதான் பீகார்ல ஏற்கனவே பலவீனமா இருக்காங்க. அப்ப மகாராஷ்டிரால இன்னும் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். மகாராஷ்டிரால இந்தியா கூட்டணி மிகவும் செல்வாக்காக இருக்காங்க. உத்தவ் தாக்கரே, சரத்பவார் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வந்து மிக செல்வாக்கா இருக்கு. அப்ப இந்த சூழல்ல உத்தரப்பிரதேசத்திலேயே வந்து அவர்கள் 30 தொகுதிகளை இழப்பார்கள் அப்படின்னா அப்போ அந்த அவர்களோட எண்ணிக்கையில வந்து அந்த 303 இருந்து எங்க சரிஞ்சிட்டு வர்றாங்கன்னு பாருங்க. அந்த 303 இருந்து இப்ப சென்ற முறை நடந்த உத்தரப்பிரதேசம் நடந்ததுல ஒரு 10 சீட்டு போனாலே 293 வந்துருச்சு. பீகார்ல சென்ற முறை 40க்கு 36 38 அடிச்சிருந்தாங்க. அப்போ அதுல வந்து நீங்க ஒரு 10 சீட்டு போனாலே நீங்க ரெடியூஸ் டு 282 அவங்க 2014 வாங்கின சீட்டுக்கு போயிடும். நீங்க இது கூட வந்து மகாராஷ்டிராலயோ இல்ல கர்நாடகால வந்து மகாராஷ்டிரால போன முறை 48க்கு 41, கர்நாடகால 28க்கு 25. அப்ப இந்த எண்ணிக்கையில வந்து பாதி கூட வேண்டாம், 2 இடத்துலயும் வந்து சேர்த்து 10 எடுத்தீங்கனாலே பிஜேபி வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிடும்.
அது ஏறக்குறைய 262 சீட்டுக்கு வந்து நின்றோம். நான் சொல்றது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ல அவர்கள் இப்பவும் வந்து அங்க பெரும்பான்மையான சீட்டுகளை வெற்றி பெறுவார்கள். அவங்க வெற்றி பெற்றதுல வந்து ஒரு கால் பங்குக்கு மேல ஒரு 30% சீட்டுகளை இழந்தாலே முடிவு அந்த நிலைக்கு போயிடுவாங்க. அந்த அப்பவே வந்து அவரோட எண்ணிக்கை 250க்கே கீழே போயிடும். குஜராத்தை தவிர்த்து குஜராத்ல அந்த மாதிரி 100க்கு 100, ராஜஸ்தான்ல வந்து ஏறக்குறைய 90% மேல அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்ப அந்த இடங்கள்லாம் வந்து இப்போ சென்ற முறை வெற்றி பெற்றதை விட நீங்க வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையெல்லாம் வித்தியாசம் வேண்டாம். சென்ற முறை வாங்கின 64 எடுத்தாதான் 303. அதுல வந்து ஒரு 10 சீட்டுகள் குறைவாகவோ இல்ல வந்து பீகார்ல 40க்கு 36 37 எடுத்தாங்க இல்லையா, அதுல வந்து ஒரு 10 சீட்டு போச்சுனாலே, இல்ல மகாராஷ்டிரால 10 இப்படின்னு இந்த ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் இன்னும் பெரும்பான்மையான சீட்டுகள் அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். இந்த இடங்கள்லாம் 10 சீட்டு போச்சுனாலே பாத்தீங்கன்னா வந்து மோடியோடைய கவர்மெண்ட் 250க்கு வந்துடும். இதோட சேர்த்து நீங்க மித்த இடங்களில வந்து மேற்கு வங்கத்துல அவர்கள் மிகவும் செல்வாக்காக இருக்கிறதா சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஒருவேளை வந்து அவர்கள் இந்த மொமெண்டம் குறைஞ்சிருச்சு. சந்தேஷ் காலியில வந்து அந்த புகார் செய்த பெண்ணை வந்து தான் மிரட்டப்பட்டு புகார் கொடுத்தேன், இல்ல 2000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து பாலியல் புகார் கொடுக்க சொன்னார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருது. ஒருவேளை சென்ற முறை பெற்ற 18 சீட்டுகளை பெற்றால்தான் அந்த 303 வரும். அப்ப இது போன்ற ஒரு சூழல்ல நீங்க வந்து இந்தியா கூட்டணியாக போகும் பொழுது அவர்கள் வந்து ஒரு டெல்லியில வந்து 7க்கு 7 அடிப்பார்களா என்ற சந்தேகம் இருக்கு. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மே 5ஆம் தேதி அங்க தேர்தல். பஞ்சாப்லும் சரி, இங்க டெல்லியிலும் ஹரியானாவிலும் மே 25ஆம் தேதி தேர்தல். அந்த மே 25ஆம் தேர்தல் இன்னும் சூறாவளி சுற்றுப்பயணம் அவர் போக போறார். நம்ம பேசிட்டு இருக்க வேலையில தொடர்ந்து டெய்லியும். அப்ப இந்த பகுதியில் அவருடைய தாக்கம் அதிகம். காங்கிரஸ் ஏற்கனவே மிகவும் அற்புதமான, எதிர்பார்த்ததை விட நல்ல சிறப்பாகவே பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்தியா கூட்டணி வந்து ஆரம்பத்துல கருத்து கணிப்புகள் என்ன சொன்னாங்க, 400 350 370 சொல்லிட்டு இருந்த இடங்கள்ல இன்று பாஜக வந்து ஆட்சி அமைக்குமா என்ற சந்தேகங்கள் வலிமையாக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அப்ப இந்த நிலை தொடர்ந்தால், இந்த மொமெண்டம் வந்து ஷிஃப்ட் ஆகல அப்படின்னா 4ஆம் கட்ட தேர்தல் அல்ல 5ஆம் கட்ட தேர்தல், ஏன்னா இதுவரை நடந்ததெல்லாம் பாஜகவுக்கு பலவீனமான தொகுதிகளும் கூட இருக்கு. இனிமேல் நடக்க போற இடங்கள் எல்லாமே பாஜக செல்வாக்கான பகுதிகள் மட்டும்தான், இன்க்ளூடிங் இன்னைக்கு நடக்கக்கூடிய 4ஆம் கட்ட தேர்தல் முதற்கொண்டு இது உட்பட எல்லாமே பாத்தீங்கன்னா இது உட்பட எல்லாமே பாஜக செல்வாக்கான பகுதிகள், அவர்கள் பெரிய அளவிற்கு வெற்றி பெற்ற தொகுதிகள். அப்ப அந்த தொகுதிகள்ல, ஏன்னா சென்ற முறை எனக்கு தெரிந்து வந்து அந்த எஞ்சி இருக்கக்கூடிய இன்னையும் சேர்த்தினீங்கன்னா வந்து ஏறக்குறைய 250 தொகுதிகள் வருது. அந்த 250 தொகுதிகளில் ஏறக்குறைய 200 தொகுதிகளுக்கு மேல அவர் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ அந்த தொகுதிகள்ல இன்று உட்பட நீங்க வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் அது பாஜகவுக்கு நிச்சயமாக மெஜாரிட்டி கீழே அவங்களை போய் இழுத்துட்டு வந்துடும். அதுல வந்து பஞ்சாப் இருக்கு, அதுல டெல்லியோட 7 சீட் இருக்கு, பஞ்சாப் இருக்கு, ஹரியானா இருக்கு. ஹரியானால அங்க மாநிலத்திலே ஆட்சியை தக்க வைக்க முடியல. ஜேஜேபி வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க, மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கு, எந்த நேரத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம். அதனுடைய தாக்கம் நிச்சயமாக பாராளுமன்றத்திலும் இருக்கும். ஜேஜேபி காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருக்கு, பாராளுமன்றத்திலும் அது எதிரொலிக்கும். பஞ்சாப்ல இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பே கிடையவே கிடையாது. அது காங்கிரஸ் ஆப் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு சாதகமாக தான். டெல்லியில ஆப்பும் வந்து காங்கிரஸும் இணைந்து பயணிக்கிறாங்க. நிச்சயமாக சென்ற முறை வந்த 7க்கு 7 எல்லாம் வராது. குறைந்தபட்சம் வந்து பாஜக 4 வெற்றி பெற்றால் கூட 3 சீட் வந்து காங்கிரஸ் ஆப்புக்கு போயிடும். அப்போ இது போன்ற ஒரு சூழல்ல தான் அவர்கள் கணத்தை காண்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல ஆம் ஆத்மி பார்ட்டி, சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து பயணிக்கிறாங்க. பீகார்ல ஏற்கனவே நம்ம பார்த்தது போல நிதிஷ்குமார் வந்து ஹீஸ் புல்லிங் பிஜேபி டவுன். அவர் வந்து ஒரு பிஜேபிக்கு சவாலாக தான் இருக்கார், ஒரு கூட்டணியாக இருப்பார்ன்றதை விட. அப்போ அங்க கடுமையான ஒரு போட்டி இருக்கு. தேஜஸ்விக்கான ஆதரவு வந்து தேஜஸ்வி அதற்கான ஆதரவு மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கு. அவருக்கு வரக்கூடிய கூட்டம் என்று மிக பிரம்மாண்டமாக இருக்கு. இந்த நிலையில் தான் வந்து அவர்கள் வந்து 4ஆம் கட்ட தேர்தலை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து அதுவும் இந்த கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம் அடுத்த 3 கட்டங்கள் இன்றையும் சேர்த்து 4 கட்டம். அடுத்த 3 கட்டத்துல இந்த 4ஆம் கட்டத்துல அவர் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணல. ஒரே ஒரு இடத்துல ஒரு இடங்கள்ல அந்த 4ஆம் கட்ட தேர்தல் நடக்கக்கூடிய இடங்களை தவிர்த்து மித்த இடங்கள்ல பிரச்சாரம் செய்தாலும் கூட அவர் டெல்லியில் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு, அவருடைய பேச்சு, அவர் வெளியே வந்து அந்த பஜ்ரங் பலின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் போய் வந்து வெளியே வந்து பேசிய பேச்சுக்கள், பத்திரிகையாளர் சந்திப்பு, பிரச்சார கூட்டத்தில் பேசியதெல்லாம் நிச்சயமாக இன்று தேர்தலில் வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் மத்தியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இதையெல்லாம் மக்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டுதான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக அவர் பிரதமர் மோடி வந்து தொடருவாரா மாட்டாரா, அடுத்த ஆண்டு ஒருவேளை வெற்றி பெற்றார் அப்படின்ற விஷயங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இதெல்லாம் இணைந்து வந்து 5, 6, 7ஆம் கட்ட தேர்தலில் நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது சந்தேகமே இல்லை. ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி 4ஆம் கட்ட தேர்தல் குறித்து பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.